நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா 2015 சாயில், 2016 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ், 2020 வந்து பிளான்ட் ஹெல்த், 2021 வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ், நெக்ஸ்ட்டு 2023 வந்து மில்லட்ஸ், நெக்ஸ்ட்டு 2026 வந்து ரேஞ்ச் லேண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி இந்த மில்லட்லாம் பார்த்துக்கோங்க. 2018 வந்து நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், 2023 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, இந்த மார்ச் 21 வந்து ஃபாரஸ்ட் டே, மார்ச் 22 வந்து வாட்டர் டே, நெக்ஸ்ட்டு மார்ச் 23 வந்து மீட்ராலஜி டே. இந்த 3 டே வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஐசர் டே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் 5 வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு உமன் இன் அக்ரிகல்ச்சர் டே, ஃபுட் டே, நெக்ஸ்ட் வேர்ல்டு சாயில் டே, நெக்ஸ்ட்டு கிசான் டே. ஸோ இந்த டே மட்டும் அட்லீஸ்ட் இந்த புக்கில் கொடுத்துருக்கூடிய டே மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு எல்லா டேஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் நான் இங்கே எஸ்பெஷலி சொன்ன இந்த 3 டேஸ், அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கக்கூடிய டேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேஜர் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தோம்னா ஆத்மா, நெக்ஸ்ட்டு நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் எப்போ வந்தது, 2005 வந்தது. பேம்போ மிஷன் வந்து 2004 வந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2007 ரபி சீசனில் தான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா இதில் பல்ஸ் ரைஸு, வீட்டு பல்சஸ் இதோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னும் 4 கிராப் வந்து சேர்த்துட்டாங்க. காட்டன், ஜூட்டு, சுகர் கேன், கோர் சீரியல்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தோம்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் 7 கிராப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோடைய ஃபண்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேஷன் வந்து 60%, ஸ்டேட் வந்து 40% கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நேஷனல் மிஷன் ஆன் மைக்ரோ இரிகேஷன் 2010 வந்தது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மிஷன் தான். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், எஸ்பெஷலி நீங்கள் ஹார்டிகல்ச்சர் படிக்கிறீங்கன்னா அது வந்து ஓகே. நெக்ஸ்ட் நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் 2014-15 வந்தது. இது இம்பார்ட்டன்ட்டானது. நெக்ஸ்ட் இது கீழே பார்த்தோம்னா 4 ஸ்கீம் இருக்குது. ரெயின்ஃபெட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல் மிஷன் ஃபார் மைக்ரோ இரிகேஷன், நேஷனல் ஆர்கானிக் ஃபார்மிங், அதுக்கப்புறம் சாயில் ஹெல்த் ஃபெர்டிலிட்டி. நெக்ஸ்ட் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் வந்து 2015 வந்தது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா, இது வந்து 2015 வந்தது. இது கீழே 2 ப்ரோக்ராம் இருக்குது, ஹெர்கெக்கோ பானி அண்ட் மோர் கிராப் ட்ராப். இது வந்து ரீசெண்டாக அதிகமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா 2016 வந்தது. எதுக்காக அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ நேஷனுடைய ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா சிக்கிம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கிராப்புடைய இன்சூரன்ஸு. ஸோ இன்சூரன்ஸ் வந்து 2% வந்து கெரிஃப் கிராப்க்கும், 1.5% வந்து ரபி கிராப்க்கும், எல்லா கமர்ஷியல் கிராப்க்கும் 5% ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா ஸ்ரீ அண்ணா யோஜனா இப்போ ரீசெண்டாக மில்லட்ஸ்க்காக வந்தது. ஸோ இதில் நோடல் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய இது என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் மினிமம் டில்லேஜ் அப்படின்னு இருக்கும், அது வந்து 0 டில்லேஜ். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் ரொம்ப டீப்பெல்லாம் போக தேவையில்லை. நெக்ஸ்ட்டு குளோபல் வார்மிங் மூலமாக எவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து 55% வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். மீத்தேன் வந்து 25%. நெக்ஸ்ட்டு சிஎஃப்சி வந்து 11%. இதெல்லாமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸுடைய சோர்சஸ், அப்புறம் எவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1.4 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஜென்ரலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். அக்ரோனமியில் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நிறையா பார்த்துட்டே இருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணோம்னா வீடியோ 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு போயிடும். ஆக்சுவலாக அந்த காலையில் கிராஷ் ஆன வீடியோ வந்து 15 நிமிஷம் தான் எடுத்து வச்சேன். பட் இந்த வீடியோ வந்து 27 மினிட்ஸ் வந்துருச்சு. அதை விட நான் இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் போல். ஸோ ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட ஆன்சர்ஸ்க்கு வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். வெற்றியோட வாங்க. தேங்க்யூ.